மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை ராசியிலும் 2ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் எதிர்பாராத விதமாக கடன்களை அடைக்கும் வழி கிடைப்பது, அதன் மூலியமாக குடும்ப உறுப்பினர்களின் பாராட்டை பெறும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மதுரை பழமுதிர் சோலையில் அருள்பாலிக்கூடிய சோலை மலையான மனசுல நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராசியில் அமரும் போது எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறும். லாப சனியில் இருக்கீங்க. சந்திர பகவான் சூரிய பகவான் உங்க ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு, அரசியல் சார்ந்தவர்களுக்கு புதிய பதவி என்று பல்வேறு நல்ல விஷயங்கள் தேடி வரும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் கீழ்த்திருப்பதியில் அருள்பாலிக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள மனசுல நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிகள் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மிதுன ராசி 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் நோக்கி நகரும் போது கடின உழைப்பாலும் சிறு தூர பயணத்தாலும் பல்வேறு லாபங்கள் கிடைத்து பண வருவாய் பெருகும் நாள், பண தட்டுப்பாடு நீங்கும் நாள். இந்த நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்கள் சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள மனசுல நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 12ஆம் இடத்தை நோக்கி நகரும் போது லாபத்தை காலை பொழுதில் பெற்று மாலை பொழுது சுப செலவினம் செய்யும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் சென்னை மாங்காட்டில் அருள்பாலிக்கூடிய காமாட்சி அம்மன் மனசுல நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.